ஒரு ஸ்டூடெண்ட்டு நான் வந்து டாக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு உண்டான ஒரே வழி ஐ ஹேவ் டு கோ த்ரூ நீட். நீட் எக்ஸாம் எழுதி இதில மார்க் எடுத்தா தான் நான் வந்து ஒரு டாக்டர் ஆக முடியும். சரிங்களா? ஆனால் இந்த டாக்டர் ஆகணுன்ற கனவு ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கலாம், ஒரு ம். சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கலாம், ஒரு ஐசிஎஸ்இ ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கலாம், ஒரு ஐஜிசிஎஸ்இ சிலபஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கலாம், ஒரு பியூர் சயன்ஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இருக்கலாம். சரிங்களா? இவங்க எல்லாருக்குமே இருக்கிற ஒரு காமன் கேட்வே டாக்டர் ஆகணும் அப்படின்னா, நீட் எக்ஸாம் மூலமா தான் டாக்டர் ஆக முடியும். ஆனால் இந்த எல்லா சிலபஸுக்கும் தே ஹேவ் தேர் ஓன் டிஃபரெண்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஓகே. இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சில விஷயங்கள் ஈஸியா இருக்கும். ஒரு சில விஷயங்கள் கஷ்டமா இருக்கும். சரிங்களா? அப்போ இது எல்லாமே அட்ரஸ் பண்ற மாதிரி ஒரு கோச்சிங் இருந்தா தான் அவங்களால இந்த எக்ஸாம்ல வந்து ஸ்கோர் பண்ண முடியும். 1. இப்போ ஸ்டேட் போர்ட்ல படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தி மெயின் ப்ராப்ளம் விச் தே ஃபேஸ் இஸ் அவங்களுக்கு எக்ஸாம் எப்படி இருக்கும்னா, புக்ல சில ஒரு சாப்டர் இருக்குன்னா, சாப்டர்ல கன்டென்ட் இருக்கும். சாப்டருக்கு பின்னாடி அந்த சாப்டரோட புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த புக் பேக் கொஸ்டின்ல இருந்து சில கொஸ்டின் வந்து நமக்கு எக்ஸாம்ஸ்ல வந்து வரும். அதுக்கு நான் புக்ல இருக்க மாதிரியே ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஐ வில் எண்ட் அப் ஸ்கோரிங் குட் ஆ. மார்க்ஸ். ஸோ திஸ் இஸ் த ஸ்டேட் போர்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். இப்போ அத அப்படியே எடுத்துட்டு வந்து இங்க அப்ளை பண்ணோம் அப்படின்னா, இங்க வந்து அது செட் ஆகாது. வை? பிகாஸ் ஹியர் யூ நீட் டு அப்ளை த கான்செப்ட். ஸோ யூ ஆர் அசஸ்ட் பேஸ்ட் ஆன் த அப்ளிகேஷன் பெர்ஸ்பெக்டிவ். Not based on your understanding perspective, not based on how good you are in monotonously studying and reproducing the content which is given in the book. ஸோ அந்த விதத்தில் வந்து உங்கள் அசஸ்மெண்ட் கிடையாது. ராதர் உங்கள் அசஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னா, அப்ளிகேஷன் பெர்ஸ்பெக்டிவ், நான் படித்ததை எப்படி அப்ளை பண்ணுறேன்ற அந்த அப்ளிகேஷன் பெர்ஸ்பெக்டிவில் தான் வந்து உங்களை அசஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி படிக்கும்பொழுது இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் மெத்தட் படி யார் படிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து எக்ஸாமில் வந்து ஜெயிக்க முடியும். இப்போது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எக்ஸாம் வந்து சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஈஸியான எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தட் இஸ் நாட் கரெக்ட். சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு அடிஷ்னல் எட்ஜ் இருக்குது. என்ன எட்ஜ் அப்படின்னா, ஸ்கூலில் என்ன புக்கை படிக்கிறாங்களோ அதே புக்கை தான் வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் படிக்க போகிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் எட்ஜ் தே ஹேவ். பட் இது மட்டுமே அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு இந்த இந்த எக்ஸாமில் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு காரணமாக அமையாது. 2024 என்டிடிவி ரிலீஸ் பண்ண ஒரு டேட்டாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, மோர் தேன் 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் செக்யூர்ட் ஓவர் 80% இன் த 12th எக்ஸாம். 12th ஓகே. எக்ஸாமில் 2024 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் செக்யூர்ட் மோர் தேன் 80%. அப்போது சிபிஎஸ்சியில் 80% எடுத்தவங்களுக்கு சிபிஎஸ்சி படித்தவங்க எல்லாருக்குமே இந்த எக்ஸாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னா, அப்போ அந்த 80% ஸ்டூடெண்ட்ஸு இந்நேரம் ஐஐடி அண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வந்து உட்காந்துருக்கணும். பட் தட் இஸ் நாட் த ஃபேக்ட். ஓகே. அப்போ சிபிஎஸ்சியில் நீங்கள் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் இந்த எக்ஸாமுக்கு படிக்க வேண்டிய ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நீங்கள் கரெக்டாக படித்தா தான் யூ கேன் ஏபிள் டு ஸ்கோர் வெல் இன் திஸ் பர்டிகுலர் எக்ஸாம்.